திரைப்படத்துக்கு போனால் மனிதர்கள் வந்து கெட்டவனாக மாறிடான்றபோது இந்த சங்கர் ஒரு ஆள் சரியான உதாரணம். திருட்டு, அப்பட்டமான திருட்டு. அப்போ இதுக்கு நான் நோட்டீஸ் அனுப்புகிறோம். அடித்து 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் கழிச்சு இப்போ இன்டர்வல் பார்க்குறோம். டீசரில் அப்பட்டமாக அவன் எல்லா முத்திரையும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து பணத்துக்காண்டி கிடையாது. ரொம்ப பேர் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க, எவனும் ஒரு பைசா காசுக்காண்டி எவனுக்கு தேவையில்லை. நான் தமிழ்நாட்டு கலைஞர் பெருமைப்பட்டேன். ஆனால் இது போய் சென்று அடையலை. ஏன்னா எல்லா பேரும் வந்து சினிமாவில் போய் இந்த நிழல்களை பார்த்துட்டு ஏமாறுறான். பார்க்க முடியாத பொழுதுபோக்கு. சினிமா என்பது நல்லையும் இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ அதை கொண்டு வரக்கு யூஸ் ஆச்சு எனக்கு சினிமாவில், இந்தியன் படத்தில். அதுக்கு முன்னாடி இந்த வறுமக்கள்லாம் இதெல்லாம் என்ன போய் இதெல்லாம் இப்படி ஒருத்தர் அடித்து அது பண்ண முடியுமா? பார்த்தா கீழே வந்துடுவாங்க. இப்போ இன்னும் ஒரு 7ஆம் முறை படம் வந்துச்சு, அதை பார்த்து வந்தாங்க. ஒரு 5 டிவி இது வரைக்கும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாமே டிவிக்காரங்க தான். 7 கிலோமீட்டர் இங்கேருந்து 7 கிலோமீட்டர் 2 கேமரா இருக்கும். இது எப்படியா சாத்தியப்படும்? உங்களால் நிறுத்துங்க. உங்களால் கீழே வந்துட்டான். விழுந்தவொன்னே எந்திரிக்க முடியல. கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் எழுப்பி விட்டேன். அப்போ இது எதுக்கு சொல்ல வரலாம், தொடாமல் தாக்கக்கூடிய வறுமக்கலையும் நம்ம தமிழ்நாட்டில், இதே வெளிநாட்டில் பிறந்தால் ஆகோ ஓகோன்னுவான். அப்போ இப்படி ஒரு கலைகள்லாம் வச்சு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு மூலம் வந்து அகசியர் தான். ஷூட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை நாள் எத்தனை சொல்கிறேன், நான் தான் இருக்கேன். சண்டு குறிப்பாரில் இந்த காலில் ஏற்றுறது, இந்த இங்கே அடிக்கிறது, அந்த கீழே வந்து ஆஃபீஸில் அடிக்கிறது, இதில் இந்த பாலாசிங் நடிச்சிருப்பார். அந்த சீன் அந்த சண்டை குறிப்பாரில். 3வது வந்து இந்த எடுக்க விடுறோம்ல ஒரு சேர் சண்டைக்கு 3 சீனு தான் அவங்க வர்றாங்க. இது சொன்னால் அவங்களுக்கு காலை அமுக்கிறது, இந்த தள்ளிடுறது, இந்த ஜம்ப் பண்ணி அடிக்கிறது, முட்டி தூக்குறது. மித்த எல்லாமே கமலஹாசன் நான் தான் அந்த முத்திரையை கொடுக்குறேன். இங்கே அடிக்கிறலாம் நேரடியாக அந்த ஸ்பாட்டில் இருக்கேன். திரைப்படத்துக்கு போனால் மனிதர்கள் வந்து கெட்டவனாக மாறிடான்றபோது இந்த சங்கர் ஒரு ஆள் சரியான உதாரணம். விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு, அடுத்தவங்க சொல்லிக்கிறேன். வாய்ப்பு தெரியும் எனக்கு ஒரு படத்தில் பண்ண போகிறோமே, அது வேறு பண்ணிட்டு போங்க, ஒரு வார்த்தை பேரை போட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இது பொய்யை சொல்லிக்கிறீங்க, அலைகிறீங்க. முதல்ல பாசி சொல்கிறேன், எல்லாம் சொல்லாத. உன்னுடைய தகுதிக்கு இயக்குனர்ன்ற பெரிய இயக்குனர்ன்ற இவ்வளோ பெரிய பொய்யை நீ சொல்லக்கூடாது. ஆதாரங்கள் இந்தியன் 2 எடுக்கும் போது நான் வந்து எப்போனா அந்த ஸ்டில் போடுறாங்க, அப்போ அந்த முத்திரை யூஸ் பண்ணுறாங்க. முதல் ஸ்டில் அதான் வருது. அப்போ யோசனை பண்ண என்ன இவங்க நம்மளை கேட்காம பயன்படுத்துகிறாங்க, சரி நம்ம ஒரு இது போடுவோம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் அதே ஸ்டிலில் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி வச்சு போடுற மாதிரி இங்கே வச்சு திருட்டு, அப்பட்டமான திருட்டு. அப்போ இதுக்கு நான் நோட்டீஸ் அனுப்புகிறோம். அடித்து 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் கழிச்சு இப்போ இன்டர்வல் பார்க்குறோம். டீசரில் அப்பட்டமாக அவன் எல்லா முத்திரையும் நம்ம யூஸ் பண்ணுறான். இது எல்லாம் அப்போ வந்து இவங்க வந்து வேணும்னு செய்கிறாங்க. அப்போ வந்து ஒரு திரைப்படம் வந்து தயாரிக்கிறது உண்மையான நபரை முதல் கண்டுபிடிச்சாங்க. ஏன் நீ கேரளாக்காரனை பார்த்துருக்கலாம், முன்னாடி நீ பண்ணியிருக்கலாம், சீனாக்காரனை பார்த்து வலிச்சிருக்கலாம், ஏன்னே கூப்பிட்ட முதல் ரைட் தானே? அப்போ உங்கள்கிட்ட இல்லை, அப்போயே மறுபடியும் அமுக்க முடியாது நீ. ஏன்னா இந்த வித்தைக்கு மேலே பெரிய வித்தையெல்லாம் என்கிட்ட இருக்குது. இது நீ எத்தனை திரைப்படம் இன்னும் பல இந்தியனை விட சாப்பிட்றவங்களுக்கு எடுக்க முடியும். நடிகர் வந்து 2வது பட்சம் தான். டைரக்டர் தான் பொறுப்பு, தயாரிப்பாளர் பணம் போடுறேன். நீ எவ்வளோ பணம் வச்சு பணக்காரனுக்கு உனக்கு இதை பற்றி தெரியாது. இதை பற்றி உங்களாம் விரும்புகளை பற்றி தெரியாது. சுபாஷ்கர் ஒன்றும் தெரியாது. சின்ன பசங்க எல்லாரும் 3 பேருமே எனக்கு அவ்வளோ வயசானாலும் என் வயசுக்கு சொல்ல இந்த அனுபவம் வறுமக்கலைக்கு மதிப்பு தரணும். அப்போ வந்து அடுத்து தான் சங்கர் சொல்லி தான் நடிகர் கமல் செய்ய முடியும். அவர் ஆக்டர். இதெல்லாம் 2வது பட்சம். அப்போ 3 பேரும் பொறுப்புதாக நான் அந்த வழக்கு தொடர்ந்துருக்கேன். என்னுடைய முத்திரை போட்டால் பேர் போடணும். நான் 10 பைசா ஒரு நயா பைசா வேணாம். மேற்கொண்டு நான் பேசியிருக்கேன் முதல் படத்தில். அவங்க ஷூட்டிங்கில் கொடுத்த காசு தான் வாங்கிக்கிறேன், நான் கேட்டு வாங்கலை. அதனால் வந்து பணத்துக்காண்டி கிடையாது. ரொம்ப பேர் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க, எவனும் ஒரு பைசா காசுக்காண்டி எவனுக்கு தேவையில்லை. இதே வீட்டில் கஞ்சிக்கு போக முடியல, என்னுடைய வறுமக்கலை போதும் எனக்கு கஞ்சி கொடுக்கும். இல்லை அகசியர் கொடுத்த கலைகள் இதை பரப்புறதா உயிருள்ள வரைக்கும் நான் பரப்ப போகிறேன். இதுதான் என்னுடைய தகவல். இன்னும் ரொம்ப ஆதாரங்கள் இருக்குது. 14ஆம் தேதி பார்ப்போம். அந்த பொய்யர்கள் எவ்வளோ அடியாருங்க, இந்த தீர்ப்பு எப்படின்னு பார்ப்போம். இல்லைன்னா இறைவன் ஒருத்தர் இருக்கான், தீர்ப்பு கண்டிப்பாக கொடுப்பான் அவங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.